வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். போன்லெஸ் மட்டன் 1/2 கிலோ, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், கசகசா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 1/2 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், வத்தல் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 3, 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு, ஆயில். நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு 1-2 நம்ம நசுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் நசுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மட்டனை போட்டுடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே ஜாரில் வத்தல் ஒரு 3, பச்சை மிளகாய் ஒரு 3, அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காவை கூட 2 கீத்து போட்டால் நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டு நம்ம ஒரு 2 சுற்று சுற்ற விடுங்க. அவ்வளோதான், போதும். அதுக்கு மேலே ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. சும்மா 2 சுற்று சுற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதை கூட நம்ம அரைச்சி வச்ச மட்டனையும் போட்டு 2 சுற்று சுற்றிடுங்க. மிக்சியில் இந்த மாதிரி இருக்கும். நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜீரகம், சோம்பு இதையெல்லாம் போட்டு அது கூட பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அது 1 ஸ்பூனை போட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கான்னு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வடைக்கு தட்டி போடுற மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை மாவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம், ஊட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் கோலா உருண்டை போட்டுக்கலாம். ஒன்றா போடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா கோலா உருண்டை கறியிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயும் லேசாக அப்படியே திருப்பி நம்ம கரண்டியால் அதை திருப்பி விட்டுட்டு இருந்தால் எல்லா இடத்துலையும் ஒரே கலராக கோல்டன் கலரில் வரும். இந்த மாதிரி வரும். லேசாக அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடணும். போட்டால் உங்களுக்கு பிரியாது, அழகாக ரவுண்டாக உங்களுக்கு அப்படியே இருக்கும். பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பிரியாது. இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். இப்போ சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் 1-2 நம்ம தட்டி போட்டு செஞ்சதுனால நல்லா உள்ள நமக்கு வாயில் கடிபடும் போது அது நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான மட்டன் கோலா உருண்டையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.